தமிழகத்தில் தற்போது வீடுகளில் உள்ள வாஷிங் மிஷின் தொடர்ந்து வெடிக்கிறதும் எரிக்கிறதும் உண்டான சூழ்நிலை இருக்குது. அந்த வாஷிங் மிஷின் எதனால் தீப்பிடிச்சிருது, அதுக்கு காரணம் என்ன, அதை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து நம்மக்கிட்ட ஒரு வாஷிங் மிஷின் டெக்னீஷியன் இருக்காரு. அவர்கிட்ட இது குறித்து எதனால் வெடிக்குது, இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டா இந்த மாதிரி வெடிப்பது தவிர்க்க முடியும் அப்படின்றது குறித்து நம்ம இப்போ கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். தற்போது வீடுகளில் உள்ள வாஷிங் மிஷின் வெடிச்சு எரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது எதனால் ஏற்படுது, அதுக்கு என்ன காரணம், அதை எவ்வாறு தடுக்கலாம்? அதான் சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில வீட்டில் பாத்ரூமில் இருக்கும், பாத்ரூமில் வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அங்கே கீழே ஃப்ளோர் சில ஸ்டாண்டை போட்டு வச்சுருப்பாங்க, சில ஸ்டாண்டை போடாமல் வச்சுருப்பாங்க. இதை வாஷிங் மிஷினோட பாட்டமில் இப்போ என்ன பண்ணால் பாத்ரூமில் இருக்கிற தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி கீழே பாட்டமில் தான் நமக்கு மோட்டர் இருக்கும், பிசி போர்டு இருக்கும். அதாவது இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனுவல் மோட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே இன்வெர்டர் மாடலும் கொண்டு வந்துட்டாங்க. இன்வெர்டர் மாடல் கொண்டு வந்து அது பிசி போர்டு சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அந்த பிசி போர்டு சர்க்கியூட் இப்போ மழை காலத்தில் இல்லை பாத்ரூமில் இருக்கிற தண்ணி ஏதாவது கொஞ்சம் ஃபுல்லாக மேலே நம்ம வாஷிங் மிஷினில் பாட்டமில் பட்டுச்சுன்னா அந்த தண்ணி உள்ளே போகும்போது பிசி போர்டு ஷார்ட் ஆகும்போது உங்களுக்கு ஃபயர் ஆகிற வாய்ப்பு 100% இருக்குது. அதே மாதிரி சில டைம் அந்த பாத்ரூமுக்குள்ளேயே எலி அணியில் போய் ஒயர் கடிச்சனா கூட அதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டாப் லோட் ஃப்ரண்ட் லோடுன்னு வைப்பாங்க, கேஜ் இருக்கும், 10 kg 7 kg 6 kg வாஷிங் மிஷின் இருக்கும். அந்த வாஷிங் மிஷின் நம்ம குறிப்பிட்ட லோடு தான் நம்ம துணி உள்ளே கொடுக்கணும். அதிக துணி லோடு கொடுக்கும்போது அந்த மோட்டரோட அழுத்து இருக்கும்போது அந்த அழுத்து ஹெவி லோடு சுத்தம் போது என்னன்னா அப்பயே ஃபயர் ஆக நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு வாஷிங் மிஷினில் ஒரு 5 கிலோ 6 கிலோ வெயிட்லெஸ்லாம் அந்த மோட்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம 10 கிலோவுக்கு துணி உள்ளே போடும் போது அந்த துணி சுத்தம் போது உள்ள லோடு சுத்தம் போது பார்த்தீங்கன்னா அப்பயே மோட்டர் நமக்கு ஃபயர் ஆக 100% வாய்ப்பு இருக்குது சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.